நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை அமாவாசை. இன்றைக்கு நம் மத்தியிலே ஒருத்தனுக்கு சொந்தமானதின் மேல் வேறொருவன் ஆசைப்படுவது, அது சொத்தாக இருக்கக்கூடும், நிலமாக இருக்கக்கூடும், நகையாக இருக்கக்கூடும், பணமாக இருக்கக்கூடும். ஆசைப்படுவதோடு நிறுத்தாமல் எப்படியாவது தவறு செய்து அதை அடைந்து விடுகிறார்கள், திருடி விடுகிறார்கள், சொத்தை அபகரித்து விடுகிறார்கள். நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், பலத்திலே மகா வல்லமை உள்ளவர், அக்கிரமம் செய்தவர்களை கர்த்தர் தண்டிக்காமல் விடமாட்டார். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மேலே ஆகாபு அரசன் ஆசைப்படுகிறான். 1ஆம் அரசராகமம் 21ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அரசராகமம் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 37 வரை. நாபோத்துக்கு அந்த திராட்சை தோட்டத்தை விற்கிறதுக்கு இஷ்டமில்லை. ஆனால் ஆகாபு அரசனின் மனைவியான எசபேல் நாபோத்தின் மேல் அபாண்ட பழி சுமத்தி அவனை கொன்று குவிக்கிறாள். ஒரு அப்பாவியின் இரத்தம் சிந்தப்படுகிறது. அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து இன்றைக்கு அவள் ஒரு சொத்தை சம்பாதித்து விட்டேன் என்று சந்தோஷத்தோடு இருக்கிறாள். ஆனால் கடவுளுடைய நீதி தீர்ப்பு எசபேலும் ஆகாபு அரசன் மேலே விழுகிறதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எசபேலுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அவள் ஒரு கொடுமையான சாவை சந்திக்கிறாள். அது மாத்திரமில்லை, அவளுடைய சரீரத்தை நாய்கள் கடிப்பதையும் அவருடைய இரத்தத்தை நாய்கள் நக்குவதையும் என்கின்ற சாபம் அவள் மேல் நிறைவேற்றப்படுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனையிலே சிக்குண்டு இன்றைக்கு உங்களை கஷ்டத்துக்குள் ஆக்கியிருக்கிறவர்கள் நல்லா இருக்கிறதை போல தோன்றும். ஆனால் ஆண்டவருடைய கோபம் சடிதியிலே இறங்கும். ஜெபத்தோடு காத்திருப்போம். சகோதரனே, சகோதரியே, அநியாயம் தலைவிரித்து ஆடுகிறது. அக்கிரமம் செய்கிறவர்கள்தான் செழிப்பாய் இருக்கிறார்கள். ஏமாற்றுக்காரர்கள் என் சொத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கடவுள் உனக்கு ஆசீராய் கொடுத்ததை வேறொருத்தன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சூழல் உனக்கு ஏற்பட்டிருக்கிறதா? இன்று இரவு செபி. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அக்கிரமம் செய்தவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களை ஏமாற்றியவர்கள் நாசமாகி போக வேண்டும் என்று நான் ஜெபிக்க சொல்லவில்லை. ஆனால் ஜெபத்தோடு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். அவர் நமக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென்.